சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே 2 மூதாட்டிகள் கல்குவாரி தண்ணீரில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நல்லமுத்து. வணக்கம் நல்லமுத்து. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன வெளியாகி இருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள இடங்கனசலை நகராட்சி உட்பட்ட தூதனூர் பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி 70 வயதான பாவாய் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆடு வளர்க்கும் விவசாயி 75 வயதான பெரியம்மாள் ஆகிய இருவரும் நேற்று காலை 9 மணி அளவில் வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் இரவு வரை வீடு திரும்பவில்லை. இதனிடையே இருவரின் உறவினர்களும் பல்வேறு இடங்களை தேடி பார்த்தும் கிடைக்காததால் இருவரும் காணவில்லை என்று மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் நேற்றிரவு புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தூதனூர் பகுதியில் அம்மாசி என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் உள்ள தண்ணீரில் காணாமல் போன 2 மூதாட்டிகளும் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மகுடஞ்சாவடி போலீசார் தீயணைப்புத்துறை உதவியோடு இருவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மூதாட்டிகள் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதால் நகைக்காக 2 மூதாட்டிகளையும் கொலை செய்து கல்குவாரி தண்ணீரில் வீசி சென்றார்களா என்ற கோணத்தில் மகுடஞ்சாவடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 மூதாட்டிகள் கல்குவாரி தண்ணீரில் சடலமாக மீட்கப்பட்ட இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நல்லமுத்து.